Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார் டிரைவிங்கை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து பிரேக் அப்ளை பண்ணுறது, அதாவது ஹைவேஸில் போகிறப்ப எப்படி பிரேக் அப்ளை பண்ணணும், ப்ளஸ் சின்ன குறுகலான ரோட்டில் போகிறப்போ எப்படி நம்ம வந்து பிரேக்கை அப்ளை பண்ணணும். பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளச்சை ப்ரெஸ் பண்ணணுமா, இல்லை கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணணுமான்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து ஹைவேஸில் போகிறப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 80 ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம் ஹைவேல, நம்ம வந்து பிரேக் பிடிக்கணும்னு நினச்சா எடுத்த உடனே கிளச்சை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. நம்ம முதல்ல பிரேக்கை அப்ளை பண்ணிவிட்டு வண்டி வந்து படிப்படியாக வந்து ஸ்பீடு கம்மியாகணும். ஒரு 40 இல்லைன்னா 30 வந்த உடனே வந்து நம்ம வந்து கிளச்சு பெடலை ப்ரெஸ் பண்ணால் போதும். அதை எப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் லைவ் டெமோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே வந்து நம்மளோட ரைட் லெக் வந்து பிரேக் பெடலுக்கு மேலே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பிரேக் பெடல் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், ப்ளஸ் ஆக்சிலேட்டர் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி ஆக்சிலேட்டர் பெடலுக்கு நேராக வச்சுருப்பாங்க, அப்படி வச்சுட்டு பிரேக்கில் போய் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம லெக்கு வந்து எப்போவுமே ரைட் ஆக்ஷனுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி கால் வந்து இப்படி வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே இருந்து இப்படி போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம நேராக இந்த பிரேக் பெடலுக்கு மேலே தான் நம்ம காலை வைக்கணும். நம்ம வந்து இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னா ஆக்சிலேட்டருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை, லைட்டாக கொடுத்தா போதும். ஆனால் பிரேக்குக்கு அப்படி இல்லை. நம்ம பிரேக் அடிக்கிறத பொறுத்து, சடன் பிரேக் அடிக்கிறோன்னா நல்ல ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் எப்போவுமே வந்து இந்த லெக்கு வந்து நேராக பிரேக் பெடலுக்கு நேராக இருக்கணும். இந்த இது ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்பில் இருக்கணும். ரொம்பவும் கிட்ட போய் இப்படி வச்சிங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டான தூரத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சீட்டு பொசிஷனை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கோங்க. இப்போ வந்து இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் ஆக்சிலேட்டர் கொடுக்கணுன்னா கூட நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். சப்போஸ் சடன் பிரேக் அடிக்கணும்னா கூட நீங்கள் அப்படி அடிச்சுக்கலாம். இப்போ இங்கே வச்சிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் லெக்கை தூக்கி வச்சு இங்கே பிரேக் அடிக்கிறதுக்குள்ள ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். சடன் பிரேக்லாம் வந்து அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அடிக்கணும். அப்போ இந்த இடத்துல லெக் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த கால் வந்து கிளச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கும். வாங்க இது எப்படின்றத நம்ம லைவ் டெமோவில் போய் பார்க்கலாம். டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட் கண்டிப்பாக போடணும். கூட வர்றவங்களையும் சீட் பெல்ட் போட வைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து கிளச்சை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு, நம்ம வந்து ஏற்கனவே 2 வீடியோ இதை பற்றி போட்டுட்டோம். அதை பார்க்காதவங்களுக்கு மேலே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இருந்தாலும் நான் சிம்பிளாக அதில் சொல்கிறேன். கிளச்சை எப்போவுமே ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர் போடணும். கியர் சேஞ்ச் பண்ணுறது வண்டியில் ஜர்க்கு தெரியவே கூடாது. ஆஃப் கிளச்சில் கியர் போட்டோம்னா என்ன ஆகுன்னா வண்டியில் ஒரு ஜர்க்கு தெரியும். அந்த ஜர்க்கு தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம கிளச்சை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து கியர் போடணும். இப்போ பாருங்கள், ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. ஹேண்ட் பிரேக்கை எடுத்து விட மறந்துடக்கூடாது. எக்காரணமும் ஹேண்ட் பிரேக்கோட வண்டி ஓட்டிடக்கூடாது. அப்போ ட்ரம்மு சூடாகி வந்து பிரேக் ஷூ எல்லாம் ஜாம் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக வந்து ஹேண்ட் பிரேக் எடுத்து விடணும். இப்போ பாருங்கள், கியர் போட்டாச்சு, ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டாச்சு. கிளச்சிலேருந்து மெல்லமாக காலை எடுக்கிறோம். எடுத்த உடனே ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை. வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். இப்போ செகண்ட் கியர் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், செகண்ட் கியர்லேயே தான் வந்து வண்டி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆக்சிலேட்டர் எதுவும் கொடுக்கல. இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் ஒன்று வருது. அப்போ லைட்டாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக் லேஸாக அப்ளை பண்ணிங்கன்னா ஆஃப் கிளச்சிலே வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கை வண்டி ஏறி இறங்கிடும். அப்புறம் நீங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுத்துடலாம். இங்கே ரோடு வந்து ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. ரோடு வந்து நல்லா இல்லை. அதனால் நீங்கள் கிளச்சில் கால் வைக்க தேவையில்லை. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், இப்போ ஆக்சிலேட்டர்லேருந்தும் கால் எடுத்தாச்சு. பிரேக் எதுவுமே அப்ளை பண்ணலை. அதுவே வந்து அப்படி ஏறி இறங்கி போயிடுது. இந்த ரோடு பாருங்கள் மோசமாக இருக்குது. அப்போது இந்த இடத்துல லைட்டாக நமக்கு வேணும்னா பிரேக் அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே போதும், அதுவே அப்படியே போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட்டில் வந்து கண்டிப்பாக வந்து கிளச்சை மிதித்து தான் வந்து பிரேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா இது ஸ்பீடே வந்து பார்த்திங்கன்னா 20-30 தான் போகுது. அப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கண்டிப்பாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணாமல் பிரேக்கை அப்ளை பண்ணோம்னா இன்ஜினு ஆஃப் ஆகிடும். அப்போது நம்ம கண்டிப்பாக கிளச்சை ப்ரெஸ் பண்ணணும். இதே ஹைவேஸில் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நல்ல ஸ்பீடு போகும் வண்டி. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பிரேக்கை அப்ளை பண்ணிவிட்டு வந்து
கிளட்சை அப்ளை பண்ணலாம். அது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா டிராஃபிக்காக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம லைட்டாக கிளட்ச் மேலே ஆஃப் கிளட்சில் தான் வண்டி ஓட்டி ஆகணும், ஒரு வழி இல்லை. நான் வந்து கிளட்சை ப்ரெஸ் பண்ணலை, பட் கிளட்ச் மேலே லைட்டாக கால் வச்ச மாதிரி தான் இருக்கேன். ஆனால் கிளட்சை வந்து ப்ரெஸ் பண்ணலை. ஆக்சிலேட்டர் தேவைன்னா கொடுக்குறேன். பிரேக்கை பாருங்கள் அப்ளை பண்ணவே இல்லை. இப்போ வந்து வண்டி திரும்ப போகுது, அதனால் கிளட்சை லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணேன். இப்போ பாருங்கள், கிளட்சிலேருந்து கால் எடுத்தால் வண்டி தானாக போகுது. ஒரு டேர்னிங்ன்றதால பார்த்து உஷாராக திரும்பணும். வண்டி வந்து செகண்ட் கியர் போட்டாச்சு. இப்போ வந்து தேர்ட் கியர் போட்டாச்சு. இப்போ வண்டி வந்து ஒரு 60 ஃபீட்டில் போகுது. அப்போ வந்து வண்டியே வந்து சொல்லுது ஃபோர்த் கியர் போ அப்படின்னு ஒரு ஏறா மாதிரி காமிக்குது. அப்போ நம்ம வந்து ஃபோர்த் கியரும் மாற்றியாச்சு. ஃபோர்த் கியரில் போகிறோம், ஒரு 60க்கு மேலே போகிறோம். ரோடு வந்து ஃப்ரீயாக இல்லை, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜாம் ஆகி தான் இருக்குது. இந்த இடத்துல 60. இப்போ நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கல இந்த இடத்துல வந்து, ஏன்னா இங்கே வந்து பிரேக் அப்ளை பண்ணணும். பிரேக் அப்ளை பண்ண தேவையில்லை, நமக்கே தெரியுது ரோடு வந்து டிராஃபிக்காக இருக்குண்ணா. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜினே ஒரு பிரேக்கிங்கை வந்து அப்ளை பண்ணிக்குது. கியரில் என்கேஜில் இருக்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரேக் அப்ளை பண்ணிக்குது. ப்ளஸ் வந்து நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்குறப்ப தான் வந்து இன்ஜினுக்கு ஃபியூவல் சப்ளை ஆகும். நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டோம்னா இன்ஜினுக்கு போகிற ஃபியூவல் வந்து கட் ஆகிடும். அதனால் இன்ஜினோட இயக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். இப்போ திரும்பவும் ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், வண்டி வந்து 60க்கு மேலே போகுது. இப்போ ரோடு ஓரளவுக்கு கிளியராக தெரியுது நமக்கு விஷன். நம்ம பார்க்குறப்ப வந்து மூவிங்கில் தான் இருக்குது, எதுவுமே வந்து ஸ்டாப்பிங்கில் இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து போகலாம் சொல்லுது. இப்போ வந்து 5th கியர் போ அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து 5th கியருக்கு நம்ம வந்து 5th கியர் மூவ் பண்ணியாச்சு. எப்போவுமே நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஹைவேஸ் ஆகட்டும் எங்கே போனாலும் சரி, இந்த மாதிரி கியர் ஷிஃப்டிங் இல்லாதப்போ வந்து நம்ம வந்து 2 கையை வச்சு தான் வந்து வண்டி ஓட்டணும். அதுதான் வந்து நமக்கும் வந்து சேஃபும் கூட. சப்போஸ் வண்டி வந்து ஏதாவது கண்ட்ரோல் மிஸ் ஆகி போனால் கூட வந்து நம்ம 2 கையும் வந்து ஸ்டேரிங்கில் இருந்தால் நம்ம வந்து எப்படியாவது வந்து ட்ரை பண்ணி கண்ட்ரோல் பண்ண பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து இந்த லேனில் போகிறோம், அது வந்து ஸ்பீடாக போகிறவங்க லேனு. நம்ம லேன்லேயே வந்து இந்த 2 வீலர் போகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், லேன் சேஞ்ச் ஆக போகிறோம். லேன் சேஞ்ச் ஆக போகிறோம்னா இங்கே ஒரு லேன் சேஞ்சர் இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. பழைய வண்டியிலெல்லாம் வந்து அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற வண்டியிலெல்லாம் வந்து லேன் சேஞ்சர் இண்டிகேட்டர். அது என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் நீங்கள் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து 3 டைம் வந்து இண்டிகேட் பண்ணிவிட்டு கட் ஆகிடும். நம்ம வந்து கட் பண்ண தேவையில்லை, திரும்பவும் நம்ம வந்து இண்டிகேட்டர் மாதிரி ஆஃப் பண்ண தேவையில்லை. அதுதான் லேன் சேஞ்சர். லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், அது லெஃப்ட்டும் போகும் ரைட்டும் போகும். இப்போ வந்து நம்ம வந்து ரைட் சைடு வந்தாச்சுன்னா அங்கிட்டு ஃபுல்லாக 2 வீலருக்காரங்க போகிறதுனால நம்ம இந்த ஓரத்துக்கு ஒதுங்கி வந்துட்டோம். இப்போ வந்து கிளட்சிலேருந்து கால் எடுத்துட்டோம். கிளட்சிலேருந்து கால் எடுத்து பக்கத்தில் டெட் பெடல் பார்த்தீங்கன்னா தெரியுதா, டெட் பெடல் இது வந்து இதில் வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம கீழே வச்சு திரும்ப இப்படி வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி டெட் பெடலில் வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கால் ரொம்ப பெயின் இல்லாமல் இருக்கும். இந்த டெட் பெடல் வந்து ஒரு எல்லா வண்டியிலையும் வர்றதில்லை, பட் இது வந்து வெளியில் கிடைக்கிற ஒரு அக்சசரிஸ் தான். இது வந்து வேணும்னா கூட நீங்களும் வாங்கி உங்கள் வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லான அக்சசரிஸ் தான் இது வந்து. இப்போ பாருங்கள், நம்ம போகிற ட்ராக்கில் வந்து லாரி ஒன்று போய்கிட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துல தெரிஞ்சிருச்சு நமக்கு. அப்போ வந்து லைட்டாக பிரேக்கை மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம், நம்ம வந்து கிளட்சை அப்ளை பண்ணலை. ஏன்னா பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு தெரியுது ஸ்பீடு ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா கிளட்சு கால் வச்சு நம்ம வந்து கியரை வந்து கட் பண்ணணும். சப்போஸ் நம்ம நினைக்கிற ஸ்பீடை விட இன்னும் வண்டி ஸ்லோவாக ஆகுது அப்படின்னா அப்போ இன்ஜின் சொல்லுது, இன்னும் வந்து திணறுது பாருங்கள் இன்ஜின். நான் 4th கியரில் போட்டு இழுத்தாலும் போகாது. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து 3rd கியருக்கு போயிடணும். ஏன்னா லாரி வந்து ஸ்லோவாக போகுது, அதனால் வந்து நம்மளால் இன்னும் வந்து கியரை கட் பண்ணி தான் வந்து நம்ம வந்து திரும்ப மேலே போக முடியும். இப்போ பாருங்கள், 4th கியர் போயாச்சு. நம்ம வந்து நம்மளோட லேனுக்கு வந்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேன் சேஞ்சர் அந்த இண்டிகேட்டரை போட்டோம்னா 3 தடவை அதுவே வந்து பிளிங்க் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும். இப்போ வந்து நம்மளோட லேனுக்கு வந்தாச்சு. நம்ம வாட்டுக்கு இந்த சென்ட்ரல் லேனில் போனோம்னா நம்ம யாருக்கும் பிரச்சனை இல்லை, நம்ம வாட்டுக்கு போகலாம், ஒன்றும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. அடுத்தது நம்ம வந்து 5th கியர் போக போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வண்டி நிற்கிது.
இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் என்றைக்குமே வந்து நம்ம வந்து சைடு வாங்கக்கூடாது. நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணோம்னா அங்கே இந்த மாதிரி லாரியெல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகி கூட நிற்கலாம், நமக்கு தெரியாது. அதனால் எப்போவுமே நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணுறது ரைட் சைடில் தான் பண்ணணும். நம்ம இங்கே வந்து கீப் லெஃப்ட் எப்போவுமே இருக்கணும். பட் நம்ம ஓவர்டேக் பண்ணுறது எப்போவுமே வந்து ரைட் சைடில் போய் தான் ஓவர்டேக் பண்ணணும். அதுதான் நமக்கு சேஃப். ஏன்னா லாரி வந்து இந்த மாதிரி ஹைவேஸில் எங்கே வேணாலும் பிரேக் டவுன் ஆகி நிற்கலாம், நமக்கு தெரியாது. அவங்க போய்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு டயர் பஞ்சர் ஆகலாம், இல்லை இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அப்போ வந்து ஸ்டாப் பண்ணி ஓரமாக லெஃப்ட்டில் தான் ஒதுங்கி நிற்பாங்க. நம்ம ஓவர்டேக் பண்ணணும்னு நினச்சோம்னா ரைட் சைடில் போய் ஓவர்டேக் பண்ணுறது தான் நமக்கு சேஃப். ஆனால் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த வியூ வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து நமக்கு தெரியுது கிளியராக இந்த வியூ வந்து. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம லெஃப்ட்டில் போய் வாங்கினாலும் லெஃப்ட் சைடில் பைக்காரங்க போய்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ரைட் சைடில் வந்து ஓவர்டேக் பண்ணுறது தான் வந்து இன்றைக்குமே சேஃபு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம வந்து 80ல் இந்த ஹைவேல போய்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து சடனாக ஒரு பிரேக் அடிக்கணும், ஓரமாக வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அப்போ என்ன பண்ணணும்னா பாருங்கள், நான் கிளச்சில் காலே வைக்கல பாருங்கள், இந்த ஓரத்தில் நிப்பாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இண்டிகேட்டர் போட்டுட்டு நம்ம வந்து பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், கிராஜுவலாக வந்து ஆக்சிடென்ட்லேருந்து கால் எடுத்துட்டாலே வண்டி வந்து கிராஜுவலாக ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். 40 வந்த உடனே வந்து நம்ம வந்து கிளச்சில் கால் வச்சு கியரை கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 40 கீழே வந்துருச்சு. அப்போ வண்டி வந்து திணறுது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து தேர்ட் கியர் போட்டுக்கணும். ஓகே, நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு யூ டர்ன் ஒன்று எடுக்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக வந்து இண்டிகேட்டர் போடணும். இங்கே லேண்ட் சேஞ்சர் போடக்கூடாது, இண்டிகேட்டர் போட்டு ப்ராப்பராக இண்டிகேட் பண்ணணும். கிட்ட வந்து போடக்கூடாது. ஏன்னா வந்து ஹைவேஸில் நல்ல ஸ்பீடில் வருவாங்க. அப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம முன்னாடியே வந்து பின்னாடி வர வண்டிக்கு வந்து நம்ம வந்து சொல்லணும், நான் இந்த இடத்துல திரும்ப போகிறேன் அப்படின்றத அவங்களுக்கு சொன்னால் தான் வந்து தெரியும். அது மாதிரி திரும்புறப்ப இந்த பக்கம் பார்க்கணும், ஏதாவது வண்டி டோல்கேட்லேருந்து பாஸ் ஆகி வருதா. ஏன்னா எடுத்த உடனே ஸ்பீடாக வருவாங்க. அந்த மாதிரி வந்து இல்லாமல் நம்ம பார்த்து வண்டியை வந்து இந்த ஓரத்தில் வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி ஹைவேஸில் நம்ம வந்து பிரேக்கை அப்ளை பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஹைவேஸில் கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை அப்ளை பண்ணிங்கன்னா வண்டி வந்து நீங்கள் நினச்ச இடத்துல நிற்காது. அதுக்கு என்ன பண்ணணும்னா பிரேக்கை அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு பிரேக்கில் கண்ட்ரோல் பண்ணணும். பிரேக்கை அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கியர் சிஸ்டமே வந்து ஒரு ஒரு பிரேக் மாதிரி அப்ளை ஆகும். அப்போ வண்டியோட ஸ்பீட் நல்லா வந்து நீங்கள் டவுன் ஆகிறத பார்க்க முடியும். அப்போ ஒரு 40க்கு கீழே வந்த உடனே வந்து நீங்கள் வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணால் போதும். நீங்கள் வண்டி வந்து நம்ம நினச்ச மாதிரி கண்ட்ரோலில் போய் நிற்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பிரேக்கிங் அப்ளை பண்ணுறப்போ வந்து கிளச்சு பிளேட்டு சீக்கிரத்தில் தெரியாது, உங்களுக்கு லாங் லைஃப் வரும். லேன் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நான் வந்து என் ஒய்ஃபை அவங்க ஓட்டுறப்பையும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது லேன் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஒரு 80க்குள்ளே தான் போகிறோம் அப்படின்னா நம்ம வாட்டுக்கு இந்த லேனில் போனோம், பைக்காரங்க அந்த லேனில் போவாங்க. பாருங்கள், நம்மளை பாஸ் ஆகி போகிற காரை வந்து அவங்க நம்மளோட ஸ்பீடாக போகிறாங்க, அவங்க வாட்டுக்கு போயிடுவாங்க. யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது. இப்போ நம்ம அந்த லேனில் போனோம்னா என்ன ஆகும், அவர் வந்து நம்ம கட்டடிச்சு உள்ளே பூந்து அப்படி இப்படின்னு போக ட்ரை பண்ணுவார். அப்போ தேவையில்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். நம்ம பாட்டுக்கு இந்த சென்ட்ரல் லேண்டில் போனோம்னா, இது வந்து 3 லேண்ட் இருக்குது, அதனால் இது சென்ட்ரல்னு சொல்கிறேன். சில இடத்துல 2 லேண்ட் தான் இருக்கும். அப்போ அது 1, இது 2. அது 1வது வந்து ஹை ஸ்பீடு போகிறதுக்கு, இது வந்து நம்ம வந்து மீடியம் ஸ்பீடு போகிறவங்களுக்கு, லைக் ஹெவி வெஹிக்கிள்ஸ், லாரி, பஸ்ஸு, ட்ரக்கு, அவங்கெல்லாம் போகிறதுக்கு இந்த லேனை யூஸ் பண்ணாங்கன்னா யாருக்குமே எந்த தொந்தரவும் இருக்காது. பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு லேண்ட் டிசிப்ளின்ங்கிறது கிடையாது. யாருமே அந்த லேண்ட் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால் என்ன ஆக வேண்டியது இருக்குது, அப்படி இப்படி உள்ள பூந்து போகிறதுனால சில விபத்துகளும் ஏற்படுறதுக்கு அது ஒரு சான்சஸாக இருக்குது. அதனால் நீங்கள் வண்டி ஓட்டினீங்கன்னா லேண்ட் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், முன்னாடி போகிறவர் கரெக்டாக வந்து அந்த லேண்ட் டிசிப்ளின்லேயே ஓட்டுறார். அவர் ஒரு போர்டு வண்டியாக இருந்தால் கூட கரெக்டாக வந்து அவர் வந்து அந்த லேண்ட் டிசிப்ளினுக்குள்ள வந்தார். அங்கிட்டு போனார், இருந்தாலும் வந்து கரெக்டாக அந்த பக்கம் வந்துட்டார். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ லாரிக்காரங்க தப்பாக போகிறாங்கன்னு பாருங்கள். எல்லா லாரிக்காரங்களும் நான் சொல்லலை, சில லாரிக்காரங்க அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஏன் அப்படி போகிறாங்கன்னா, அவங்க இங்கே போவாங்க, திடீர்னு இன்னொரு முன்னாடி ஒரு லாரி போகும். அப்போ ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அப்படி போய் திரும்ப ஓவர்டேக் பண்ணி திரும்ப உள்ளே போகிறதுக்கு எதுக்கு, நம்ம வாட்டுக்கு அப்படியே போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீடு போகிற ட்ராக்ல வந்து ஸ்பீடாக போய் ஓவர்டேக் பண்ண வேண்டிய ட்ராக்ல வந்து அவங்க போகிறாங்க. இதனால் என்ன ஆகுது, அங்கிட்டு போக வேண்டிய காரு இங்கே வருது. நம்ம ஒழுங்காக போய்கிட்டு இருக்கோம், நமக்கு வந்து ஒரு கட்டடிச்சு உள்ளே போகிறப்ப நமக்கு கொஞ்சம் நமக்கு ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி விட்டுறாங்க. அதனால் ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து லேண்ட் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டிரைவிங் சம்மந்தமாக டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.